இந்த வீடியோல SSC GD எக்ஸாம்ல previous yearல கேட்ட ஒரு மேத்ஸ் क्वेश्चन தான் பார்க்க போறோம். A certain sum becomes 7 times of itself in 10 years at rate of simple interest. In 20 years it will become how many times of itself at the same rate of simple interest? இந்த क्वेश्चनக்கு 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்டான ஆப்ஷன் அப்படினா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஒரு அமௌண்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல particular rate of interestல 10 yearsல 7 times ஆயிடுச்சு. இதுவே 20 yearsல எத்தனை டைம் ஆகும் அப்படினா கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 0 years அத 1 times அந்த அமௌண்ட் மட்டும் தான் இருக்கும். அத நம்ம 1 times அப்படினு சொல்றோம். அடுத்த क्वेश्चनல சொல்லிருக்காங்க 10 yearsல 7 times ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க இருந்து இங்க பிளஸ் 10, இங்க இருந்து இங்க பிளஸ் 6, அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் எழுதுங்க பிளஸ் 10. அப்ப 20 years இங்க பிளஸ் 6 13 times. கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க 20 yearsல எத்தனை டைம்ஸ் ஆகும் கேட்டிருக்காங்க. 13 times ஆகும். இது ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் 4ல இருக்கு. சோ ஆப்ஷன் 4 13 இஸ் a கரெக்ட் ஆன்சர். டிஸ்கிரிப்ஷன்ல SSC GD கான வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. Thank you for watching.